தாவேக்கால ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். முதல்ல வைஷ்ணவின்றவங்களை எப்படி தெரியும்? அந்த டிவிக்கேன்ற அடையாளம்னா அவங்க யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி அவங்க டிஎம்கேக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்த விஷயம், ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஓவர் நைட்டில் வளர்ந்துட்டு ஒரு பெண்ணான அரசியல் களத்துக்கு வரும்போது எனக்கு என்னோட கட்சி சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் வெளியே போகும்போது என்ன பண்ணாங்க, எந்தில் கொடுத்தாங்க லெட்டரை, டிவிகேவோட லெட்டர் பேட். டிவிகே லெட்டர் பேடில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க இவ்வளோ சொல்கிறவங்க ஓப்பனாக ஒரு பேரை சொல்ல வேண்டிய ஒரு பேரை கூட இல்லை அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. பெண்தானே அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பெண்தானேன்னு யாரை சொன்னாங்களோ அவளை கை காட்டணும். அப்படி கை காட்டல பொத்தாம் பொதுவாக டிவிக்கேன்னு அங்கே சுயமரியாதை இழந்து தான் நீ ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. இவங்க வந்த நோக்கமே அதுதான், ஸ்பையாக அது உள்ளே வந்து ஏதாவது குட்டையை கலப்பணும் அப்படின்றது. அவங்களையே பகடக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியலன்றது தான் என் பாயிண்ட்டு. போர்வையில் புலி போர்வையில் ஒரு நரி இருக்குன்ற வைஷ்ணவி மாதிரி நரிகள் இருக்கலாம். வைஷ்ணவி டிவிகே, முன்னாள் டிவிகே வைஷ்ணவி, இந்நாள் டிஎம்கே வைஷ்ணவி. எதனால வைஷ்ணவியை இப்படி போட்டு பாடாப்படுத்துனீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. முதல்ல வைஷ்ணவின்றவங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வந்து ஒரு டிவிகே இன்ஃப்ளூயன்சராக தெரியும். டிவிகே இன்ஃப்ளூயன்சராக தெரியும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் சொல்ல வருது. அந்த டிவிக்கேன்ற அடையாளம்னா அவங்க யாருன்னே தெரியாது, ஓகேங்களா. அதுக்கு தனியாக இருக்க இன்ஃப்ளூயன்சர் தனியாக, அவங்க முன்னாடி இன்ஃப்ளூயன்சராக ஏதோ இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டு இருந்ததா சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை, நானும் பார்த்தது கிடையாது. அதில் யாருக்குமே தெரியாதவங்க டிவிக்கேன்ற ஒரு அடையாளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதில் நான் வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி அவங்க டிஎம்கேக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்த விஷயம், ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். நான் வந்து டிவிக்கோட தோழல்கிட்டையும் சொல்லுவேன், ஏன்ப்பா அடிக்காதீங்கப்பா, என்ன இருந்தாலும் கூட ஒன்றா இருந்தோம், ரொம்ப பெரிய தப்பு இல்லை அப்படின்னு. எனக்கே அது என்னப்பா ஏன்ப்பா இப்படி அடிக்கிறீங்க, பாவம்ப்பா, அது விடுங்க, ஏதோ அந்த பொண்ணுக்கு வந்து செய்யணும்னு நினச்சிருக்கு, அது வரலன்ற ஏதோ ஏக்கத்தில் பேசியிருக்கு, அதுக்கு இன்னும் தெரியல, நிறைய விஷயம் களத்தில் செய்யணும், செஞ்சதுக்கப்புறம் தான் தானாக ஒன்று ஒன்றா தேடி வரும் அப்படின்றது புரியலை, அதனால் நீங்கள் அடிக்காதீங்க, என்னன்னாலும் நம்ம கூட பிறந்தது தானே அப்படின்றது தாரில் இருந்தது. அடுத்து 2வது விஷயம் என்ன நடந்தது, டிஎம்கேல போய் சேர்றாங்க. அப்போ அவங்க அஜெண்டா கிளியராக புரிய வருது. அது வரைக்கும், அதாவது அவங்க மதர் நாங்கள் அங்கே போய் பண்ணிக்கிறோம், போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் ரொம்ப சிம்பிள். டிவிகேல எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு கணக்கு சரியாக ப்ராப்பராக இல்லை, ஆனால் 1 கோடி பேருக்கு மேலே ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு பாதிக்கு பாதி வந்து பெண்களாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. நம்ம ஒரு 40% எடுத்துப்போம், ஓகேங்களா. அந்த ஒரு 40 லட்சம் பெண்களில் எத்தனை பெண்கள் டிவிகே மேடல் ஏறி இருக்காங்க, இவங்க மேடல் எத்தனை தடவை ஏறி இருக்காங்க, ஓகேங்களா, எவ்வளோ நேரம் ஒரே அடி இருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நடந்திருக்குமா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல ஒரு 3 மாதம் டைமில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும், இது இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும்ட்டு. ஒரு தேரை இழுக்கும் போது நீ தனியால தூக்கி இழுத்துட்டு போகிற அளவுக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்குது, அந்த துணிவு இருக்குது, நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பப்பு வேவாது. எல்லாரும் ஊர் கூட்டினா தான் தேர் இழுக்க முடியும், ஓகேங்களா. இவங்க வந்து அந்த ஊரோட சேரணும். நான் ஊர் விட்டு தனியாக வந்து தள்ளுன்னு சொல்லுவேன், தேர் தனியாக போகல. எங்க மேடல் ஏறி பேசியிருக்காங்க, இதுக்கு மேல என்னங்க வளர்ச்சி கொடுக்கணும்? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. வைஷ்ணவின்றவங்க எப்படி தெரியும்னு கேட்டேன்னே டிவிக்கு. இப்போ இது வளர்ச்சி இல்லாம என்னது, வளர்ந்துட்டாங்க. ஆகா இந்த பொண்ணு வளருதுடா, ஓவர் நைட்ல வளர்ந்துட்டு, ஆகா இந்த பொண்ணு வளருதுடா, போட்டு இது வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தின் பேரால் வெளில அனுப்பி, தப்பு தானே. வெளில போயிட்டாங்க. ஒன்று வெளியே போகும்போது என்ன பண்ணாங்க, எந்தில் கொடுத்தாங்க லெட்டர் எதில் வந்தது, அறிக்கை லெட்டர் பேட். எது லெட்டர் பேடு? டிவிகேவோட லெட்டர் பேட். டிவிகே லெட்டர் பேடில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் என்னங்க அதிகாரம் இல்லை? அதை தாங்க நானும் சொல்ல வரேன். எல்லாம் ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு யங்ஸ்டர் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு வராங்க, அவங்களுடைய ஓட்டர்ஸே யங்ஸ்டருடைய ஓட் தான். அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆசைகள் இருக்க தான் செய்யும், ஓகே ஃபைன். எல்லாருமே அந்த இடத்துல வரல, இவங்க வந்தாங்க, ரைட்டு. அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, ஓகே நம்ம வந்துட்டோம், நம்மளுக்கான ஒரு ஸ்டாண்டுக்கு அடிச்சிருச்சு, எல்லாம் சூப்பர்ப்பா, நம்மளுக்கான ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது, கரெக்டான ஒரு பாத்துவே தான் எல்லாருமே நினைப்பாங்க. அங்கே என்னென்னு தெரியாமல் நம்ம இப்படா போடுறது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க.
அப்படி உள்ளவங்க இங்க போறாங்கன்னா இங்க போட்டு நீங்க அழுத்திருக்கீங்க, அழுத்தத்தின் பேரால் தான் இது நீங்க இது ஒருமையிலலாம் நான் பேசுறீங்க, எல்லாம் நான் தப்பு உண்மையா தானேங்க. சொல்றேன். இது எனக்கு ஓப்பனா அவங்க வந்து இன்னார் தான் வந்து நீங்க பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஓப்பனா இன்னைக்குமே சொல்ல முடியாது. எல்லாருமே சொல்றாங்க. இல்ல, ஏன்னா யாருமே அந்த மாதிரி சொல்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க இவ்வளவு சொல்றவங்க ஓப்பனா ஒரு பேரை சொல்ல வேண்டிய ஒரு பேரை கூட இல்லை அவங்க கிட்ட சொல்றதுக்கு. புரியுது. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி காயப்படுத்தியிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, பெண் தானே அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பெண் தானேன்னு யாரை சொன்னாங்களோ அவங்களை கை காட்டணும். அப்படி கை காட்டல, பொதுவாக டிவிக்கேன்னு அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இவங்க முதல்ல மேடையே ஏறி இருக்க மாட்டாங்கன்றது தான் பாயிண்ட். ஸ்பை அவங்களா இவங்க வந்த நோக்கமே அதுதான். ஸ்பையா அது உள்ள வந்து ஏதாவது குட்டையை கலப்பணும் அப்படின்றது. அவங்க தாயார் வந்து டிஎம்கேல இருக்காங்க. ஸ்பையா இருக்கிற அளவுக்கு என்ன சீக்ரெட் வச்சிருக்கீங்க? நீங்களே அறிக்கை போட்டு தான் வச்சிருக்கீங்க. என்ன ஸ்பையா இருக்கிற அளவுக்கு என்ன சீக்ரெட் என்ன இருக்கு? இல்லைங்க, குட்டையை குழப்பறதுங்க. ஸ்பைல் நிறைய விஷயம் இருக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னா, ஒரு நிர்வாகிகளுக்கு கோவை மாவட்டத்துல ஒரு குட்டையை குழப்பி விட்டாங்க. குட்டையை குழப்பறது ட்ரை பண்றது ஒண்ணு, இங்க உள்ளெல்லாம் ஒண்ணு வேகாது அதெல்லாம். ஓகேங்களா, அதெல்லாம் வெளியேந்து போய் கத்திக்கலாம். பாதி பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50 பேர் 60 பேரோ. பாதி பேரா? 50 பேர் 60 பேரோ. 50 பேர் போயிட்டாங்களா? ஆமாங்க. ஏதோ அவங்க இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க ஃபாலோவர்ஸா? அவங்க ஃபாலோவர்ஸ். விஜயனா ஃபாலோவர்ஸ் யாரா போயிருக்காங்க? இல்ல, அவங்க எப்படி போவாங்க? அவங்க போக பதில் கிடைச்சிச்சுங்களே. ஏன் போக மாட்டாங்கன்னா, அவங்க ஓகே ஃபைன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விஜயை பார்த்துருவோமா? சிம்பிள். இந்த வெளிப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த வெளிப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு அவங்களுக்கு பகடக்காய் மட்டும்தானா? இருங்க ஒரு பகடக்காயா அவங்க யூஸ் பண்ண பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியறதுக்கே இன்னும் 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ வேலை நடந்திருக்கு, நம்மளை வச்சு இவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியறதுக்கே 2 வருஷம். புரியுது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம பேசுவோம். பகடக்காய் அரசியல் புரிதல் இது எதுவுமே இல்லாத ஒரு விஷயமா அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல், நான் எப்படி சொல்கிறேன்னா, அரசியல் புரிதல் இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்போது அரசியல்ன்றது வந்து வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது கிடையாதுன்றது நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேங்களா. அந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்றது அவங்க புரியுது, ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. அதில் களப்பணி எவ்வளோ பார்ட் இருக்குன்னு இருக்குது. இங்கே டிவிக்கில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே வந்து சேவையாக செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. இன்றைக்கும் அந்த சேவை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்றைக்கி அரசியலாக மக்களோட பிரச்சனைகள் என்னன்றது கேட்டு அதை எங்கே அணுகி அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள் செஞ்சுட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் உள்ள கட்சிக்குள்ளே வரீங்க, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது, நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், கருத்தியல் ரீதியாக அதை எப்படி, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்கன்னா அதை கருத்தியல் ரீதியாக அண்ணனோட கொள்கைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வெளியே பப்ளிசைஸ் பண்ணாமல் உங்களை பப்ளிசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நினச்சது நடக்கலன்னு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிடலாம் நினச்சிட்டு வந்துட்டு நடக்கலன்ட்டு ஒரு சாயத்தை பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே கூட பேசினா உங்களை அரசியல் புரிதல் என்னன்றது கேள்வி வருது இல்லையா. நீங்கள் எதுக்காக அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்றதே கேள்வி ஆகிடுது. பொட்டி வாங்கிட்டாங்க, அவங்க பொட்டி வாங்கினாங்க இல்லைன்னா நம்ம கண்ணால் பார்த்ததில்ல. நான் என் பாயிண்ட் என்னென்னா, அவங்களையே பகடக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியலன்றது தான் என் பாயிண்ட்டு. ஆனால் உங்கள்கிட்டருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் போயிட்டாங்க, அதிக ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்சர். நாங்கள் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர், நான் 2-3 இதெல்லாம் பார்த்தேன். இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களாம்ல? யார்? டிவிக்கே. சரி, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய மேட்ரு, அது தனி மேட்ரு, ஓகேங்களா. இங்கே வந்து கட்சியில் இருக்க இளைஞர்கள் வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அவங்களோட கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக, ஓகேங்களா. அதுக்காக அவங்க ஆர்கனைஸ்டாக அதை செய்கிறாங்களான்னா கிடையாது, ஓகேங்களா. அதை செஞ்சால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க செய்கிறாங்களான்னு கிடையாது. அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க, சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணுறாங்க, அது 4 பேருக்கு போய் சேருது. அதோட தான் பார்க்கணும். இதை தாண்டி விஜயனாவோட கருத்துக்களை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டா இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதை நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். விஜயனோட தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அதுதான் நான் வந்து இது கேட்குறேன். அதேமாரி இன்னொரு ஒரு விஷயம், அவங்க ஓகே அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள போட்டு ரொம்ப அடிக்காதீங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். இல்லை தனிப்பட்ட வேலை அப்படி இருக்குல்ல என்ன அதுக்குன்னு. ஏங்க உங்கள் தலைவர் இதுதான் செய்ய சொல்லியிருக்காரு, உங்கள் தலைவர் தான் செய்ய சொல்லியிருக்காரா? என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் தலைவர் இதுதான் செய்ய சொல்லியிருக்காங்களா? போயிட்டான் போட்டு தாக்கு அப்படின்னு செய்ய சொல்லியிருக்காங்களா? அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்க. அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? இவங்க செய்யற வேலை கோவம் வருதுல. என்ன கோவம் வருதுன்னா, உங்க தலைவருக்கு வராத கோவமா? நீங்க தான் சொன்னீங்க இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னா அப்படின்றதுனால தான். அதனாலதான் உங்க தலைவர் வந்து பேச மாட்டாரு, அறிக்கை அப்படி சொல்ல வார்த்தையை பார்த்து கரெக்டா பயன்படுத்துறதுக்காக. அதாவது பேசவே மாட்டாருன்னா அப்ப பேசவே இல்லை. புரியுது. பேசியிருக்காரு, பேசாம கிடையாது. அவ்வளவு தூரம் பண்றவரு ஏன்? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க தலைவருடைய வழியை பின்பற்றுறீங்க, உங்க தலைவரோட நான் வந்து ரிக்வெஸ்டாவே சொல்லுவேன், ஓகேங்களா. அதாவது தரம் தாழ்ந்து யாரையுமே தாக்காதீங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம். அதே சமயம் நான் இன்னொரு ரிக்வெஸ்ட், இவங்களெல்லாம் அடிச்சு வளர்த்து விடாதீங்கன்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. இவங்களை அடிச்சு வளர்த்து விடாதீங்கன்னா அவங்க ஒரு துரோகி,
ஓகேங்களா? அவங்க ஒரு துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு புரியும் போது அவங்களோட பாவப்பட்ட நிலைமை அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஓகே வந்தாங்க, ஆனால் ரைட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பிரச்சனை என்னன்னா இவங்க கண்டுக்காம விட்டால் மீடியா கண்டுக்காம விடுறதில்ல. மீடியா அதை பெருசாக்குது. அவங்க அதாவது 1 கோடி பேரில் யாரோ ஒரு நபர் வந்து வெளியே போகிறாங்கன்னு ஒரு அறிக்கை வருதுன்னா அதை வந்து மீடியா போய் கவரேஜ் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டு ஃபேம் கொடுத்து கூட கொம்பு சீவறதுக்கு 4 பேர் அமுச்சு விட்டு இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்னு தான் கேள்வி. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விலகி போய் அவங்க வேலையை பார்க்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் நம்மளை வந்து நோண்டக்கூடாது. நோண்டினாங்கன்னா இவங்க அடிப்பாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. யார் வந்து உங்களை ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறோம். உங்களுடைய விர்ச்சுவல் வாரியஸ் வந்து சரியில்லை. பாவம் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. சும்மா இல்லைங்க பின்னங்க சும்மா வந்து கட்சியில் நான் வேற கை நீட்டி பேசிட்டேன். நான் வந்து ஏங்க இது வந்து எங்களுடைய பழக்கத்தின் பேரால் நாங்கள் அப்படி பேசிட்டோம். ஓகே அவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காமெடி வந்து மீடியா கவர் பண்ணி பெருசாக்கிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையுது. நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறது என்னென்னா கண்டுக்காமல் விட்டுருங்க இவங்களெல்லாம். அப்படியே தே ஆர் பாசிங் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. அவங்க போயிட்டாங்க. ஓகே ஃபைன். நீங்களும் அப்படியே கண்டுக்காம நான் அதை நானும் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இதில் நீங்கள் வைஷ்ணவி வந்து ரொம்ப தரம் தாழ்ந்துட்டவங்க எல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கேவோட ஃபேக் ஐடியா கூட இருக்கும். இப்படி ஒரு உருட்டிட வேண்டியது இல்லை உருட்டலாங்க. நீங்கள் எல்லாம் பேசவே மாட்டீங்கல்ல. இல்லைங்க இது வந்து விஜயனா வந்து லைக் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இதில் வந்து மேடையில் சொல்லியிருக்காரு நமக்கு வேலை நிறைய இருக்குது, திட்டுறது இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு அவர் அதுக்கப்புறமே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலாக அந்த போயிட்டு அட்டாக்கிங் விஷயம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஆன்லைனில் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து இவங்க தான் செய்கிறாங்கன்னு ஒரு சில பேர் தெளிவாயிட்டாங்க. ஒரு சில பேர் தெளிவாக வேண்டியது இருக்குது. நான் மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயம் இது செய்கிறது அதாவது ரொம்ப தரம் தாழ்ந்துட்டுறவங்க வந்து டிவிகேக்கு மட்டும்தான் சொந்தன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். டிவிகே போர்வையில் புலி போர்வையில் ஒரு நரி இருக்குன்ற வைஷ்ணவி மாதிரி நரிகள் இருக்கலாம்.